என்னோட காலேஜ் ஹெச்ஓடி ஸ்டாஃப் பேர் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டான். என்னோட படிப்பே போச்சு அவனால. நீ காலேஜுக்கு இனிமேல் வராது, உன்னால எங்க காலேஜ் கெட்ட பேரு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் படிப்பை விட்டு நின்றுட்டேன். அவன் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுனான். தப்பு பண்ணிட்டு அவன் எப்படி பேசுறான், அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு அவனால. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும், என்னால தலை காட்ட முடியல வெளியில. நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது எனக்கு அவரை தெரியும். நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகுவோம். அவருக்கு பெண்ணாகரத்தில் ஒரு பொண்ணோட அஃபேர் இருந்தனால அங்கே ஒரு இன்சிடெண்ட்டால் அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். நான் அதுலேருந்து அவர் ரெக்கவர் பண்ண போய் நான் ஆறுதல் சொன்னேன். அடிக்கடி ஃபோன் பேசுவோம். நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத, விடு, முடிஞ்ச அளவுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஆறுதல் சொன்னேன். அதுவும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு. அது அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் 2 பேரும் வீட்டுக்கு தெரியாமல் பேச ஆரம்பித்தோம். பேச ஆரம்பித்து தனிமையில் நிறைய இடத்துக்கு போவோம். நாங்கள் தனிமையாக இருக்கும்போது ஃபோனை மாற்றிப்போம். அவர் என் ஃபோன் யூஸ் பண்ணுவார், அவர் ஃபோனை நான் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் இப்படி கண்டினியூஸாக போயிட்டுருக்கும்போது வீட்டில் தெரிஞ்சு என்னை கண்டிச்சாங்க. அவர் வேற முறை, அண்ணன் முறை ஆகுது, நீ அவர்கிட்ட எல்லாம் பேசாதன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அதனால வீட்டுக்கு தெரிஞ்சு கண்டிச்சதுனால நான் பேசாத அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசுறது கம்மி பண்ணிக்கிட்டேன். அவன் எனக்கு தெரியாமல் நாங்கள் தனிமையில் இருக்கும்போது எடுத்த வீடியோஸு, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்போ என்கிட்ட ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணுவான் இல்லையா, அப்போ என்னோட ஃபோன், என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்துருக்கான். அதில் அவன் அனுப்பிச்சிடுவேன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னான். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, உன்னால் நீ முடிஞ்சதை பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு நானும் சைலண்ட்டாக விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவன் நிஜமாலே அவன் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சிருக்கான். எடுத்து வச்சு என்னோட கான்டாக்ட்ஸில் இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் அனுப்புகிறேன்னு சொன்னதுனால நான் கண்டுக்காது விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவன் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்திக்கு வீடியோ அமைச்சு, நான் இந்த மாதிரி கிளிப்ஸ் வச்சுருக்கேன், நீ என்கிட்ட பேசுறதை விட்டேன்னா நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸை எடுத்து வச்சுருக்கேன், அதை எல்லாருக்கும் நான் அமைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப த்ரெட்டன் பண்ண ஆரம்பித்தான். நான் வீட்டில் சொல்லாமல் நான் நானே பேசி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கெஞ்சி பார்த்தேன். இல்லை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுலேருந்து வெளியே வரலான்ட்டு நானும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி, இப்படியெல்லாம் பண்ணாத, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், நீ எதுக்கு இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணுறேன்னா, நீ ஏன் என்கிட்ட பேசுறத நீ விட்ட, நீ பேசுறத விட நான் இப்படி தான் பண்ணுவேன்னா, இல்லை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே என்னை கட்டாயப்படுத்தி நீ பேச வச்சாலும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்ற மாதிரி நான் சொன்னேன். அதை அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. என்கிட்ட ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பித்தான், நிறைய சண்டை போட ஆரம்பித்தான். இவன்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறதுக்கு பதிலாக நம்ம ஒரேடியாக விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பேசுறதை விட்டுட்டு நான் மொத்தமாகவே விலக ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா அவன் என்னோட கான்டாக்ட்ஸ் எடுத்து வச்சுருந்து அவங்களுக்கெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி அமுச்சான். அவங்க எல்லாரும் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபோன் பண்ணி, உன்னோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி சொல்ல ஆரம்பித்தாங்க. நான் இது ஸ்க்ரீன்ஷாட்டு மாப்பிங் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா அவன் நிஜமாலே நாங்கள் தனிமையாக இருக்கும்போது எங்களை வீடியோ எடுத்திருக்கான். அது எனக்கே தெரியல. வீடியோ எடுத்து வச்சு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் அனுப்புகிறான்ட்டு நானும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தேன். உமன்ஸில் போயிட்டு இப்படி தான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து வச்சு என்னை த்ரெட்டன் பண்ணுறான் மேடம், நான் அவன்கிட்ட பேசுகிறத நிறுத்திட்டனால அவன் என்னை ரொம்ப கொலை பண்ணிடுவேன்றான். நீ அதுக்கப்புறம் பார்த்தேன்னா உமன்ஸில் இல்லைம்மா, அவன் இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ண மாட்டான்னு சொல்லி அவன் எழுதி தரேன்னு சொல்லிட்டான், நீயும் எழுதி கொடுத்துருன்னு சொல்லி அவங்க என்னை சமாதானப்படுத்தினாங்க. எனக்கு தைரியம் சொன்னாங்க. சரி, நானும் இதுக்கு மேலே பண்ண மாட்டான், அவனை மிரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எழுதி கொடுத்துட்டு என்னோடய ஃபோனும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவனோட ஃபோனும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்ககிட்ட இருக்க இதெல்லாம் அழிச்சிட்டு கொடுத்து அமுச்சிட்டாங்க. அவங்ககிட்ட லெட்டர் எழுதி வாங்கிட்டு அப்புறம் நானும் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு ஃபோனெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னோட ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணி 3 நாள் கழித்து வாங்கிக்கோன்ற மாதிரி சொன்னாங்க. நான் 3 நாள் கழித்து போயிட்டு என்னோடய மொபைல் வாங்கினேன்ட்டு 1 வாரம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவனும் சைலண்ட் ஆகிட்டான். நாமளும் இதுக்கு மேலே நம்ம படிக்க போகலாம், நம்ம இதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. வீட்டில் இருக்கவே பிடிக்கல. சரி, காலேஜுக்கு போனால் வச்சு நம்ம ரெக்கவர் ஆகி வெளியே வரலான்னு சொல்லிட்டு நான் காலேஜ் நார்மலாக
காலேஜுக்கு போக ஆரம்பித்தேன் இந்த இன்சிடெண்ட் எல்லாம் மறந்துட்டு. அப்புறம் பார்த்தா நான் காலேஜுக்கு போக போக என்னோட எல்லா ரிலேட்டிவ்ஸ்க்கும் அவன் வந்து வீடியோஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தான். திரும்பி பார்த்தா அவனோட லேப்டாப்பில் வந்து அவன் எடுத்து வச்சுருக்கான். ஃபோனில் இருந்ததெல்லாம் வந்து அழிச்சு ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்தனால அவனோட லேப்டாப்ஸில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருந்திருக்குது அவன்கிட்ட. 20 மினிட்ஸ் கிளிப்ஸை வந்து எல்லாருக்கும் அமிச்சான். நான் இதை வந்து வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொன்னேன். அவங்க வந்து திரும்பி போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் மேடம் நீங்கள் ரெக்வயர் ஆனால் ஃபோனில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அழிச்சு அமுச்சிட்டீங்க, ஆனால் பார்த்தா அவன் லேப்டாப்பில் எடுத்து வச்சுருக்கான் மேடம், அதை வந்து எல்லாருக்கும் அமுச்சிட்ருக்கான்னு சொன்னதுக்கு போலீஸ்காரங்க வந்துட்டு நீ வந்து கண்டுக்காத விட்டுடு, அவன் வந்து கொஞ்ச நாள் வந்து இப்படியே பண்ணிட்டு அவனுக்கே போர் அடிச்சு போய் அவனுக்கு அமைதி ஆயிடுவான்னு சொன்னாங்க. அவங்க பேச்சை கேட்டு நானும் மதிச்சு சரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எதுவும் வேணாம், இவங்க இவ்வளோ தைரியமாக சொல்கிற போது அவன் வந்து எதுவும் பண்ண மாட்டான், மிரட்டுவாங்க, திருப்பி கூட்ட அவனை மிரட்டுவாங்கன்னு சொல்லி நினச்சி நானும் வந்து அமைதியாக வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அவன் டெய்லி ஒவ்வொருத்தருக்கா வீடியோஸ் அனுப்பிச்சிட்டே இருந்தான். ஏன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷனில் போனாலும் எனக்கு கரெக்டான சப்போர்ட் இல்லை. ஃபேமிலிஸ்குள்ளே சொன்னாலும் ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, நம்மளால அவங்க அசிக்கப்பட்டு அவங்க ஏதாச்சும் பண்ணிக்குவாங்களோன்ற பயத்தில் நான் இந்த மறைச்சேன். ரொம்ப மன உளைச்சலாகி தற்கொலைலாம் பண்ணிக்க முயற்சி பண்ணேன். வீட்டில் இருக்கவங்க வந்து நீ எதுவும் வந்து ஃபீல் பண்ணாத, நம்ம பார்த்துக்கலான்னு எனக்கு தைரியம் சொல்லி என்ன அந்த தற்கொலை முயற்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க வெளியே. அப்புறம் வந்து அவங்க அக்காவுக்கு வந்து நான் இதெல்லாமே சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் என்னன்னு வந்து கேளுங்க அப்படின்னு. நாங்கள் கேட்க போனோம். கேட்டால் வந்து அவங்க என்னையே அடிக்கிறான். எங்களால் வந்து அவனோட லேப்டாப்பில் இருக்கிறத அழிக்க முடியாது, 24 மணி நேரமும் அதுக்கிட்டே அவன் இருக்கான், அவன்கிட்ட இருந்து வாங்கி எங்களால் எதுவும் பண்ண முடியாது. லேப்டாப்பை கேட்டாலே அம்மாவும் என்னையும் பிடிச்சி அடிக்கிறான், எங்கள் கையில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து நானும் சைலண்ட்டாக போயிட்டேன். அப்புறம் பார்த்தா இன்ஸ்டாகிராமில் என்னோட ப்ரொஃபைல் போட்டு என்னோட பேர்லேயே ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி என்னோட ஃபாலோவர்ஸில் இருக்கிறவங்களும் அவனும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணான். எல்லோரும் வந்து நான் தான் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் வந்து ஃபாலோவர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணாங்க. பார்த்தா என்கிட்ட வந்து சரி இவன் வந்து ஐடி க்ரியேட் பண்ணி இவனால் என்ன பண்ண முடியும், இவ்வளோ பேருக்கு அமைச்சு நம்ம மானத்தை வாங்கிட்டான், இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்காதே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா நான் வந்து ஐடி க்ரியேட் பண்ணிருக்கிறேன், நீ திரும்பி என்கிட்ட பேசு, நீ ஏன் இப்படி இருக்க, நீ பேசாதுக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு என்ன ஒரு மாதிரி த்ரெட்டன் பண்ணான். நான் அதையும் மீறி உங்ககிட்ட பேசணும்னு என்னை இவ்வளோ த்ரெட்டன் பண்ணி நீ இவ்வளோ அசிங்கப்பட்டுனா இதுக்கு மேலே நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், நீ போய் சாகுன்ற மாதிரியெல்லாம் நான் வந்து திட்ட ஆரம்பிச்சாம அவங்ககிட்ட பேசுறதை வச்சுட்டு கட் பண்ணேன். அப்புறம் பார்த்தா அந்த ஐடியில் ஓப்பன் பண்ணி ஸ்டோரி போட்டிருக்கான். அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் தான் எனக்கு ஷேர் பண்ணி விட்டான். இந்த மாதிரி உன் ஐடியில் 20 மினிட்ஸ் வந்து வீடியோ ஓடுது பாருடின்னு சொன்னான். அப்புறம் பார்த்தா அவன் ஸ்டோரி போட்டிருக்கான். நிறைய வீடியோஸில் இந்த இடத்துல மெயின்லி என்னோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி வீடியோஸ் எடுத்து அவன் வந்து ஸ்டோரி போட்டுருக்கிறான். அது என்னோட ஏரியாவில் இருக்க பொண்ணுங்க எல்லாருமே பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னால் வீட்டை விட்டு வெளியவே வர முடியல. என்னோட சுற்றுலா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி கேவலமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இதையும் அவங்க அக்காவுக்கு சொன்னேன். என் ஐடியா அவங்க அக்காவுக்கு ஷேர் பண்ணி, அக்கா இங்கே பாருங்கள், நீங்கள் நான் இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ இவன் ஸ்டோரி போடுற அளவுக்கு வந்துட்டான். நான் என்னக்கா பண்ணட்டும்னு அவன் வந்து நாங்கள் கேட்க அவன் அடங்க மாட்டேன்றான். நீ வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கள கூட்டிகிட்டு வந்து நீ வந்து அவனை கையை கால் அடித்து நீ மூலையில் உட்கார வச்சாலும் எங்களுக்கு சம்மந்தம்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொன்னேன். அக்காவுக்கும் ரெக்வஸ்ட் கொடுத்து அக்காவும் ஸ்டோரி பார்த்துருக்காங்க, அக்கா கூட வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. அதனால வந்து அக்காவும் வேலைக்கு போக முடியல. என்னோட காலேஜ் ஹெச்ஓடி ஸ்டாஃப் வேறு எல்லாத்தையும் அமுச்சிட்டான். என்னோட படிப்பே போச்சு அவனால். நான் போய் ஸ்டாஃப் மூஞ்சில் எப்படி முழிக்குவேன். அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணி என்னம்மா உன்னை பற்றி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்துட்டு டெலீட் ஆகுது, இதெல்லாம் என்ன வேலை, நீ காலேஜுக்கு இனிமேல் வராது, உன்னாலும் எங்கள் காலேஜுக்கு கெட்ட பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் படிப்பை விட்டு நின்றுட்டேன்.
அதுக்கப்புறம் வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொன்னேன், "இப்படிதான் காலேஜ் வரையும் போயிருச்சு. என்னால படிக்க முடியாது இனிமேலு" அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு, அவங்க அக்கா இப்படி சொன்னாங்கன்னும் சொன்னேன். அது வீட்ல இருக்கவங்கலாம், "சரி வா நம்ம போய் கேட்கலாம். நம்ம வந்து அவங்ககிட்ட இருக்க ஆதாரத்த ஃபர்ஸ்ட்டு அழிச்சிடலான்னு" சொல்லிட்டு நாங்க போனோம். நாங்க வீட்ல இருக்க லேடீஸ் எல்லாம் போனோம். என்னோட அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாம் போனோம். போயிட்டு அவன் ஃபோனு, லேப்டாப்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து அத வாங்கி எடுத்துட்டு வந்து டிக்கில வச்சுட்ருக்கும்போது அவன் வந்து அது கேட்டு கலவரம் பண்ணான். அப்போ வந்துன்னு பார்த்தா கையறுவ என்னோட ரிலேட்டிவ்ல என்னோட சித்திய எட்டி உதைச்சு அவங்க பேசுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்கும்போது, அந்த சண்டையில இருக்கும்போது அவங்க அக்கா வந்து அவங்க எடுத்துட்டு வந்து வச்ச லேப்டாப், ஃபோன அத வந்து நோட்டீஸ் பண்ணி அவங்க வந்து அவன் கையறுவா எடுத்ததும் எங்க மைண்ட் மொத்தமும் டைவர்ட் ஆயிடுச்சு. நான் போய் தடுக்க போய் என் கையெல்லாம் அறுத்துக்குச்சு. அக்காவெல்லாம் புடிச்சு கீழ தள்ளி எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டான் அவன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அவன பிடிச்சு தள்ளுறேன். எல்லாருமே அவன பிடிச்சு தள்ளுறோம். அப்பயும் அவன் வந்து எங்கள உதமாஞ்சிட்டு எங்கள அடிக்கிறான். அவன் கையறுவா வீசுறான். என் கழுத்துக்கு வருது, என் அக்கா கழுத்துக்கு போகுது. அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அக்காவை பிடிச்சி தள்ளுற எல்லாரையும் எழுப்பி எழுப்பி விட்டான். அப்புறம் பார்த்தா கையறுவா அவன் கையிலேருந்து பிடுங்கிட்டாங்க ஒருத்தர் வந்து. அப்புறம் பார்த்தா கல்லை எடுத்துன்னு போட்டான். அந்த கல் வந்து என்னோட அக்கா மண்டை மேலே விழுந்து அது ஓட்டையாகி அக்காவுக்கு 5 தையல் போட்டிருக்காங்க. அது அவங்களுக்கு ரத்தம் வருது கூட தெரியாம நாங்க வந்து அவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க அக்கா வந்து எடுத்து வச்சிருக்க லேப்டாப் ஃபோனை டிக்கில சாவி கீழே விழுந்ததும் அதை எடுத்துன்னு போய் ஓப்பன் பண்ணி அதை எடுத்துட்டு போய் மறைச்சிட்டாங்க. நாங்க போயிட்டு அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் முடிஞ்சுட்டு போய் பார்த்தா லேப்டாப்பு ஃபோனு டிக்கில வச்சது இல்லை. பார்த்தா அவங்க எடுத்து மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க. அது கேட்டா தரமாட்டோம்னு சொல்லிட்டு அப்பயும் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அவங்க அப்பா, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவங்க அப்பாவும் அவங்க அக்கா அவன் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசுனான். தப்பு பண்ணிட்டு அவன் எப்படி பேசுறான், அசிங்கப்பட்டு நிக்கிறேன். நான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அக்காவுக்கு ரத்தம் வந்துட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகலாம் வாக்கான்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து அவங்கள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அக்காவுக்கு தையல் போட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடியுமே இல்லை. ஆனால் அவங்க எங்களுக்கு முன்னாடியே வந்து அட்மிட் ஆயிட்டாங்க. நாங்களும் அட்மிட் ஆனோம். அக்காவுக்கு ப்ளீடிங் நிறைய போகிறனால அக்கா கான்சியஸ் இல்லாத மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தையல் போட்டாங்க. தையல் போட்டு 2 நாள் வந்து இங்கே அட்மிஷன் போட்டு இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா எல்லா அதிகாரிகளும் வந்து எங்ககிட்ட வாக்குமூலம்லாம் வாங்கிட்டு போனாங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதுனாங்க. எங்களை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்க. கேட்டுட்டு இதோட இன்னையோட 2 நாள் ஆகுது. ஆனால் இப்போ வரையுமே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு எதுவுமே தெரியல எங்களுக்கு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு என் வாழ்க்கையே போயிடுச்சு அவனால். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். என்னால் தலை காட்ட முடியல வெளியில்.